மிக்க நன்றி. இனிய கலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது எளியோர் யோகா 212வது அங்கத்துடன். இன்று 23/11/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 கார்த்திகை 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2025 நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னதமான மாதமான நவம்பர் மாதத்தில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல்: கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இடைவெறுகிறது எளியோர் யோகா. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். நல்ல உற்சாகமா இருக்கிறது. நீங்க எல்லாரும் உற்சாகம் தானே? உற்சாகங்கள் தொடரட்டும். வணக்கம் உற்சாகமான வணக்கம் மணிகா, வணக்கம் ஜெயந்தி, வணக்கம் ராதிகா, வணக்கம் நகுல். இவர்களுடன் சுவாமி செய்கிறார்கள். வணக்கம் உற்சாகமான வணக்கம் எல்லோரையும் அன்போடு இணைத்தபடி எங்களுடைய இளையோர் யோகா பயிற்சி கொள்ள போகலாம். வணக்கம் ரஜினி. வணக்கம் உற்சாகமான வணக்கம். வீடியோக்களை சரியா வைங்கோ, ஓடி வாங்கோ, நகுல் ஓடியாங்கோ. தர்ணிகா பின்னுக்கு தள்ளிடுங்கோ. சரி, மணியக்கா உற்சாகம் தானே? இன்னைக்கு நாங்கள் என்ன ஆசனம் செய்ய போறோம்னா மஜாரி ஆசனம். யாருக்கு இன்னவருக்கு என்ன தெரியல, இப்ப ஆரம்பிச்சபடியே நாங்க தேடிக்கொண்டிருக்கலாம். மஜாரி ஆசனம் என்றது பூனை பசு ஆசனம், ஒட்டக நிலை. பூனை பசு ஒட்டகம் 3 நிலை ஆசனங்கள் இன்னைக்கு செய்ய போறோம். கனநாள் நாங்க செய்யல, அந்த பயிற்சி தான். அது இதண்டு தெரியபடி ஆரம்ப பயிற்சிக்குள்ள போகலாம். சரி, உற்சாகமா எல்லோரையும் வேண்டபடி முதல்ல நிமிர்ந்திருந்து கண்களை மூடி உங்களோட உடலை தயார்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் பின்னுக்கு போயிருங்கோ, கண்களை மூடுங்கோ, நிமிர்ந்திருங்கோ. நல்லா ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு, அவ்வளவுதான். ஜெசிமணன் அவர்களுடைய வீடியோ நின்றுட்டு ஜெசியக்கா பாருங்க. கண்களை மூடி நிமிர்ந்திருந்து நேரம் சரியாக 12 மணி சுவிஸில், ஐரோப்பாவில் சரியா என்ன நேரத்துக்கு செய்யறோம் இவ்வளவு கொடுத்து வச்சுனாங்க எல்லாரும். அப்போ அந்த சந்தோஷத்தோட நாங்க செய்ய போற இந்த பயிற்சி எங்களுக்கு ஒத்துழைக்க வேணும். தொடர்ச்சியா செய்து கொண்டு வாரேன்னு சொல்லி உங்களை தயார்படுத்திக்கணும். நிமிர்ந்து நிக்கணும், கழுத்தை மடிக்க கூடா, கண்ணை இறுக்கி மூடக்கூடா, தளர்வா வச்சிருக்கணும், சிரிச்சபடி இருந்து செய்யும். நல்ல வடிவா நிமிர்ந்திருந்து நிறைய மூச்சொல்லுக்கு எடுத்து மெதுவா விடணும். சிறப்பு. இத எப்பவும் செய்யும் போது ஆரம்பத்துல நாங்க இதை செய்துதான் எந்த பயிற்சிக்குள்ளேயும் போகணும். அடுத்ததான் நாங்க தோப்புக்கரணம் செய்ய போறோம். இதுல கவிசை அம்மா இணைஞ்சிருந்த நீங்க கவிசை நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம். இப்போ நேரலையில் இருக்கிறோம், உங்களையும் அழுத்தபடி. சரி, எலும்பி எல்லோரும் கைகால உதறி செய்ய போகிறோம். உதறி போட்டு தோப்பு கரணம் போட போகிறோம். ரெடி? கைய உதருங்க, சொல்லுங்க. சாதாரண புள்ளல் கையுதரபடி காலருக்கா நல்லா தள்ளி உதறி வீசி கையிருக்கா நல்லா முன்னுக்கு பின்னுக்கு மாட்டி அங்காலையும் நீங்காலையும் இருக்கா அப்படியே திரும்பி கைகளோட பக்கவாட்டுக்கு எல்லாம் நீட்டி காலை இருக்கா மேல உயர்த்தி ஒருக்கா முன்னுக்கு உதறி ஒருக்கா பக்கத்துக்கு உதறி ஒருக்கா அப்படியே இப்படியே மாடி ஒரு நீண்ட நேர ஒருக்கா ஓடி. சரி, இப்போ 10 தோப்புக்காரு. அது உங்களுக்கு பிடிச்சமா மூச்சை விட்டுக்கொண்டு மூச்சை எடுத்துக்கொண்டு போறேன். சரி, 1 2 3 4 5 6 நம்மளுக்குள்ள இருக்கொன்னல 7 8 9 10. சிறப்பு, வாழ்த்துக்கள். எல்லா கீழே இருந்து 10 அடிக்க போகுது. இப்போ தலைக்கு
கீழே மேல நல்லா மூச்சு கவனம் வச்சு கீழே மேல நிமிர்ந்து நின்று அப்படியே வலது பக்கம் நம்புறது இடது பக்கம் நகல் பின்னே தள்ளி நின்றுமோ கழுத்து வெட்டுப்படுது ஏனி கொஞ்சம் பின்னே தள்ளிக்கோ அப்படியே வட்டமா சுத்திக்கோ வலது பக்கம் வணக்கம் கவிசை மற்ற பக்கம் வணக்கம் வணக்கம் வாங்கோ வீடியோ போட விருப்பம்னா போட்டுட்டு செய்வோம் அல்லது எங்களோட சேர்ந்து இணைஞ்சு செய்வோம் அல்லது இன்னைக்கு பார்த்து கொண்டிருப்போம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நான் செய்யறோம் சரி 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 முடியல ரெண்டு பக்கமும் செய்துட்டீங்களோ வளத்துக்கு ரெண்டு பக்கம் ஒரே அளவான நேரத்துல செய்த பின்பு மெதுவா நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு கீழே குனிஞ்சு மேல நிமிந்து பாருங்க கீழே மேல மெதுவா அப்படியே இருக்க விடாது நல்லது திருப்பி விடுங்க சரி இப்ப ரெண்டு கையையும் பொத்தி பிடிச்சு முன்னோக்கி சுத்த போறோம் 1 2 3 4 5 6 7 8 அதே பின்னுக்கு 1 2 3 4 5 6 7 8 மெதுவா செய்யணும் கொஞ்சம் கால அகலமா வச்சுட்டு இடது கை பெருவிரல வலது கையால பொத்தி பிடிச்சிட்டு முன்னுக்கு நல்லா நீட்டிட்டு நிமிந்திருந்து இப்படி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திரும்ப வலது பக்கம் நல்லா பின்னுக்கு போவோம் இடது பக்கம் பக்கம் இருக்க கால் அரைக்க கூடாது பாதம் அப்படியே நின்ற நிலையிலேயே நிற்கும் 1 2 3 4 5 6 7 8 சரி கால் பாதம் அப்படியே கூட உடம்பத்தான் கொண்டு போய் வளர்க்கும் அப்படியே இந்த கையை கொண்டு வந்து முழங்கால்ல வச்சுட்டு காலுக்கு வட்டமா சுத்தி விடணும் 1 2 3 4 5 6 7 8 அது ஒரு பக்கமா சுத்துறாங்க இனி மாற்றி 1 2 3 4 5 6 7 8 இது முழங்காலுக்குரிய பயிற்சி இனி கால் விரல் இடுப்புல கைய வையுமோ அல்லது நல்லா கையை உதறவோ திறந்து போட்டுவோம் கூட வசதிப்படி விரல்ல நல்லா உண்ணி எழும்பிட்டு அப்படியே விரல்ல நல்லா கையை திறந்து மூட்டலாம் அல்லது நீங்க நல்ல வடிவா உதவிக்கொள்ள ஆனா குதிய தூக்கினபடி வடிவா நடக்கும் சரி இப்ப அப்படியே குதியில நடக்க போறோம் விரல தூக்கு குதியில காலின் விரல் முன்னோக்கி தூக்குப்பட்டிருக்க நிமிந்து நிற்கும் சாதாரண மூச்சிலையும் கவனம் இருக்கும் இனி பக்கவாட்டுக்கு காலில பக்கவாட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு சரி இப்ப உள்காலுக்கு உள்ளுக்கு மூச்சில கவனம் செலுத்துங்க மெதுவா கால அழுத்தமா வச்சுக்கணும் சரி இனி விரல் குதி மாறப்போறோம் வடிவ அடுப்புல கையை வையுமோ அல்ல பிடிச்சு கொள்ளுமோ சிலர் அல்லது கதிரியை பிடிச்சு கொண்டு வடிவா விரலுக்கு வாருங்க குதிக்கு வாருங்க விரல் குதி விரல் நல்லா உண்ணி எழும்போணுமா சரி சாதாரண மூச்சு இந்த காலுக்குரிய பயிற்சி சிறப்பு இன்றைக்கு நாங்க இந்த ஆசனம் செஞ்சாங்க இப்படி கால அகலமா வச்சுட்டு கைய மேல ஆசனம் மாதிரி பிடிப்போம் இப்படி
அது மாதிரி கால் அகலமா வச்சுட்டு இப்படி எவ்வளவுக்கு முடியுமோ இப்படி இருக்கிறோம் எழும்பு இருக்கிறோம் எழும்பு இருக்கிறோம் எழும்பு கையிலேயே விரிச்சு வச்சிருந்தாலும் பரவாயில்லை. உங்களோட வசதிப்படி ஒன்றும் அடிக்காம கையை எப்படி வச்சுட்டு காலை கொஞ்சம் சூட வச்சுட்டு இருக்கிறது எழும்பு மூச்சை விட்டு கொண்டிருக்கிறது எழும்பு மூச்சை விட்டு கொண்டிருக்கிறது எழும்பேக்க மூச்சு எடுத்துக்கொண்டு வரும். 1 2 காலுக்கு நொந்தா நோக்கடிக்க கூட மெதுவா செய்யணும். 3 4 5 6 7 8 சரி. இந்த பயிற்சி கையில் எல்லாம் மேல தூக்கி வச்சு செய்யலாம், பக்கவாட்டுக்கு நீட்டி செய்யலாம், அல்லது இப்படி பிடிச்சு வேற ஆசனம் பிடிப்போம் அது மாதிரி பிடிச்சு. இப்ப நாங்க காலை முன்னுக்கு தூக்க போறோம், தூக்கிட்டு பக்கத்துக்கு கொண்டு வர போறோம். கீழே முன்னுக்கு தூக்குறோம், பக்கத்துக்கு கீழே வைக்கிறோம், முன்னுக்கு பக்கத்துக்கு கீழே வைக்கிறோம். இத மாறி மாறி செய்யலாம். நீர நிக்கிறோம், முன்னுக்கு தூக்குறோம், பக்கத்துக்கு கொண்டு வரோம், கீழே வைக்கிறோம், முன்னுக்கு அப்படியே பக்கம் கீழே. ஈஸியான இது. முன்னுக்கு தூக்குறோம், இடத்துல கை வச்சிருக்கிறோம், பக்கத்துக்கு கீழே. இனி மாறி சிறப்பு எல்லாருக்கும் முழங்கிட்டது. மறுபடியும் முன்னுக்கு பக்கம் கீழே. எவ்வளவு உங்களுக்கு உயிரை தூக்க முடியுமோ தூக்கும். ஆனா நீங்க உதவியை எடுத்துக்கொண்டு செய்யலாம், விழுந்து போடாம பிடிச்சு கொண்டு. சரி, இது ஒரு வித்தியாசமான பயிற்சி. ஆனா சில பேருக்கு நோவும் பிடிச்சு கொண்டு உதவியோட செய்ய நல்லா இருக்கும். மணிக்கா விளங்கினா இந்த பயிற்சி முன்னுக்கு தூக்கிட்டு வாங்கிக்கா, இப்படி தூக்கிட்டு அப்புறம் பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு கீழே வைக்கிறார். முன்னுக்கு பக்கம் இதை பிடிச்சு கொண்டு செய்யும் நல்ல பயிற்சி. சரி, இப்ப கொஞ்சம் இடவெளி அப்படி விட்ட ஹாலியே முன்னுக்கு கீழே குனிகிறோம். அப்படியே எவ்வளவு கங்களை பின்னுக்கு போக முடியுமோ அவ்வளவு. முன்னுக்கு பின்னுக்கு மெதுவா முன்னுக்கு குனிகிறோம், பின்னுக்கு முன்னோக்கி நீட்டி தலைய முன்னுக்கு நல்லா நீட்டி குனிஞ்சலா குடிஞ்சிட்டு அப்படியே மெதுவா பின்னுக்கு மூச்சை விட்டு கொண்டு முன்னுக்கு போறோம், மூச்சு எடுத்துக்கொண்டு பின்னுக்கு மூச்சை விட்டு கொண்டு கால் மடிக்காம பார்க்கிறோம், முழங்கால் மடிக்காம, கழுத்து பகுதி அண்ணாந்து இழுவிழோடும் கழுத்து பகுதி. சரி, சிறப்பு. இது இவ்வளவு இன்றைய பயிற்சியா இருக்கு. நான் சொன்ன ஆசனம் நினைவு வந்ததோ யாருக்கும்? உசப்தாசனம், அதாவது ஒட்டக நிலை, பூனை, பசு, மஜாரி ஆசனம். யாருக்கு நினைவு இருக்கு? சரி, நகுல் பார்ப்போம், என்ன சொல்ல போறீங்க நீங்க? எந்த ஆசனம்? ஒட்டக நிலை, பசு நிலை, பூனை நிலை, எது? ஓம் கெட்டிகன் கால் மாறையில ஒன்றுக்கு சரி. மஜாரி ஆசனம் என்று சொல்றது பூனை, பசு. சரி, அதுக்கு பிடித்த எல்லாரும் முடியாமோ முட்டுக்கால நிக்க வேணும். கைகளை முழங்கைக்கு பக்கத்துல முன்னுக்கா கொண்டு போய் நிக்க வேணும். காலை குத்தி வச்சிருக்க வேணும். குத்தி வச்சிருக்க முதுகு பகுதி கீழே நிக்கணும், கழுத்து பகுதி மேல். பிறகு காலை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு அந்த நேரம் முதுகு பகுதி மேல் நோக்கும், கழுத்து கீழே. இப்படி மாறி மாறி வருகுதா? கால் குத்தி பிறகு கீழே, கால் குத்தி பிறகு கீழே, மாறி மாறி வரும். இந்த உடம்ப முதுக வந்து வளைச்சு நிமித்தி எடுத்துக்கொண்டு வரும். மெதுவா மூச்சை விட்டபடி செய்து பாருங்க. கீழே கழுத்துல குடியோட மேல எல்லாம் நிமிரும். சரி, தண்டையா கவனிச்சிருங்களா? ஓகே. கையை நல்லபடி அழுத்தி பிடிக்கணும், காலை குத்தி வச்சுட்டு இப்படி நிக்கணும். பிறகு கீழே 1 2 3
ஆறுதலா மூச்செடுத்து மூச்சு விட்டவள் 4 5 6 7 8 9 10 வடிவா ஆறுதலா செய்வீங்கன்னா உங்களுக்கு அந்த முதுகுக்குள்ள பிடிக்கிறது அது ஒண்ணும் இருக்கு விளங்கினதோ எல்லாருக்கும் தரணிகாவன் நகலும் செய்யாட்டுங்க பாப்போம் 2 பேரும் முட்டுக்கால நின்று கையை நேர வச்சுட்டு 1 2 3 4 ஏன் கால் தூக்குறீங்க தர்ணிகா 5 6 பாருங்க தர்ணிகா நகல் கவலிங்கோ தெரியுமா இந்த காலை எப்படி குத்தி வச்சிருக்கேன் இப்படி நிக்கிறது இப்ப முதுகு பகுதி கீழே பிறகு இப்படி மேலே அப்ப காப்பீழ அப்புறம் குத்தோம் இப்படி உலகினதா என்ன செய்யும் மேல முதுகு பகுதியை தூக்கணும் சிவாஜி ரேகா மேல மேல உயர்த்தி வரும் பிறகு இதுக்கெல்லாம் உள்ளுக்கு கீழே வரும் பிறகு மேல மணிப்பேக் விளங்கினதா ஓகே நன்றி சரி தனிகா இப்ப செய்து காட்டணும் 1 மேல முதுகு பகுதியை மேல கொண்டு வரும் இதுக்குள்ள பிறகு உள்ளுக்குள்ள ஒரு வளைவு கழுத்தை கீழே கொண்டு வரைக்க அந்த நேரம் முதுகு மேல வரும் தனிகா இப்படி இங்க மேல இந்த தனிகா மேல அப்படி பிறகு இதுக்குள்ள ஒரு வளைவு யானைக்கு விளங்குதா இது நான் சொல்லிட்டு மேல இப்படி செய்ய வரும் தர்ணிகா கவனிச்சு கொள்ளுவோம் நன்றி இது நகுல் சொல்லுங்க சரி சரி நன்றி நன்றி சிவாஜி ரேகா வருதா உங்களுக்கு ஆனா இதுல ஒரு சின்ன வளைவு நீங்க விளங்கிச்சுன்னா நீங்க அது ஒவ்வொரு நாளுமே செய்வீங்க இந்த முதுகு பகுதியை மேல உயர்த்தோணும் பிறகு இதுக்கு இந்த இடுப்பகுதியை கீழே இழுத்து தள்ளி கழுத்தை மேல வைக்கணும் பிறகு இதை மேல உயர்த்தாது அது 2 மட்டும் நாம் செய்ய உங்களுக்கு வந்துடு இது மனிதா பூனை பசு மஜாரி ஆசனம் பூனை பசு நிலை என்று சொல்றது அந்த ஆசனம் அடுத்ததா சொல்லியிருந்தது ஆசனம் என்ன சொல்லியிருந்தேன் ஒட்டகம் எப்படி வரும் யாருக்கு நினைவு இருக்கு சேர்ந்து செய்வோம் மணிக்கா இதுதான் ஒட்டக நிலை அதுக்கு முழங்கால நிக்க வேணும் குத்தி இருக்கணும் கால் விரல்ல நிக்க வேணும் இதுக்கும் அப்படிதான் கைய விசுக்கி கொண்டு போவோம் பிரயாசனத்துக்கு அது மாதிரி விசுக்கி கொண்டு போய் குதிய பிடிக்க வேணும் மற்ற கையையும் பிடிச்சிட்டு இப்படி நிக்க 1 2 3 4 5 பிறகு எப்படி வந்தமோ அதே போலியே விசுக்கி மெதுவா வர அந்த விரல்ல தான் நிக்க வேணும் அது சரி விளங்கினதா நகுல் தர்ணிகா செய்து காட்டும் பார்ப்போம் விளங்கினதா வணிக வருமா உங்களுக்கு இது ஆசனம் கொஞ்சம் சரி வாழ்த்துக்கள் நகுல் வாழ்த்துக்கள் தர்ணிகா எப்படி போனீங்களோ அந்த கையை விசுக்கி வர வேணும் சரி இப்ப இதுக்குரிய பயிற்சியை செய்துட்டு செய்வோமா இப்ப பயிற்சி எப்படி வருமெண்டா குதியில அடிக்கிறோம் குதிய தொடுறோம் வலது கையால வலது குதி இடது கையால இடது கால் குதிய தொடங்கும் மாறி மாறி சரி அது இன்னும் பார்க்கவும் வேணும் நீங்க பின்னால கடற்கண் பார்வை அது மாதிரி வடிவா பாருங்க பாத்துட்டீங்களோ இனி ஒருக்கா செய்து பாருங்க வலது கையை அப்படியே விசுக்கி கொண்டு போய் குதிரை வையுமோ இடது கையை விசுக்கி கொண்டு குதிரை வையுமோ எவ்வளவு உங்களுக்கு வளைய முடியுமோ 1 2 3 4 5 6 7 8 9 10 எப்படி நீங்க முன்னுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி விசுக்கின கைய எடுக்க வேணும் சரி விளங்கினதா என்ன ஆசனம் செய்தாங்க தர்ணிகா நாங்கள் ஒட்டக நிலை ஆசனம் இதோட பேர்
ஒட்டக நிலையாசனம் உசட்டாசனம் என்று சொல்றோம். சரியா? சமஸ்கிருத பேர் உசட்டாசனம். நாங்க ஒட்டக நிலையிலேயே நிற்போம். சரி, சிறப்பு. வாழ்த்துக்கள். பவனமுத்தாசன பயிற்சி செய்துட்டு நிறைவுக்கு வரலாம். பவனமுத்தாசன நகுல் பவனமுத்தாசன பயிற்சி 10 எண்ணிக்கை ஆட போறோம், காலை பிடிக்க போறோம், ஆட போறோம். அதுக்கு முதல் தர்ணிகா நான் ஒன்று கேட்க நகுல் தர்ணிகாத இப்படி இருக்கிறோம். ஒரு கால் முன்னுக்கு வச்சுட்டு ஒரு கால் பின்னுக்கு வைப்போம். அந்த பயிற்சி நீங்க இருந்தது இல்ல. அப்படியே 2 காலை முன்னுக்கு எடுத்து இப்படி மடிச்சுட்டு இப்படி எடுத்து கை பிடிக்காம எழுதுவோம். கை உண்டக்கூடாது. இப்படி இருக்கிறோம். பாப்போம். இப்படி இருக்கிறோம். இப்படி மடிச்சுட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்படி கை பிடிக்க உண்டக்கூடாது. ராகுல் நீங்க செய்து பாருங்க. நான் இப்படியும் செய்வேன். கால் மடிச்சுட்டு மணிக்கா செய்வீங்களா? இது விளங்கினதா? பயிற்சி செய்து பாருங்க. இப்படி இப்படி இருப்பீங்க. ஒரு கால் முன்னுக்கு ஒரு கால் பின்னுக்கு அதை உள்ளுக்கு எடுத்துட்டு கை முன்னுக்கு இப்படி வந்து இப்படி கை உண்டாங்க. ஈஸியா சேலஞ்ச் மாதிரி என்னாலே முடியுது. வாழ்த்துக்கள். சிறப்பு சார். அது ஒரு பயிற்சி ஆடுங்க. சரி தர்ணிகா நீங்க இருக்கா செய்யுங்க. நான் பார்க்கல சார் பாப்போம் தர்ணிகாவை. ஓம் இல்ல தர்ணிகா அப்புறம் முன்னுக்கு உண்டாங்க. அப்படி இல்லை அப்படி இருந்துட்டு இப்படி வந்துட்டு இங்க பின்னுக்கு நீங்க போயிட்டு ஒரே பக்கமா வந்தாலும் காலை முன்னுக்கு வைக்காம பின்னுக்கு இருந்துட்டு சரி இப்ப சரி ஓகே. அதுவும் சரிதான். நான் இதான் முயற்சி செய்து பாருங்க. விளங்கி இருக்கும். நன்றி. பவனமுத்தாசன பயிற்சி ரெடி. 10 எண்ணிக்கைக்கு காலை வடிவா இருக்கு. இப்படிங்கோ நிமிந்து 1 முடிந்தளவா 2 மெதுவா ஆடுவோம். 3 நிமிந்திருக்கணும். 4 5 நடுவுக்கு வருவோம். 6 7 8 9 10. தர்ணிகா ஆடையிலையோ 10 எண்ணிக்கை முறை செஞ்சு பாட்டு நான் அது வந்து லைக் ஒருக்க செய்து பாருங்க. ஒருக்க முயற்சி செய்யுங்க. கஷ்டம் இல்ல வருது. ஆனா என்னுடைய லைக் பேக் நோர் அப்படி அப்ப இது போட்டிருக்கேன் மேடம். அடுத்த சரி கட்டிக்காரு. வாழ்த்துக்கள் அந்த பயிற்சிக்கு. சரி அப்படியே ஒரு வண்ணதி பூச்சிக்கு வாங்கும். வண்ணதி பூச்சி பயிற்சி கையாளுக்கு பிடிங்க. வண்ணத்தி பூச்சிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படியே வண்ணதி பூச்சி எப்படி அக்கமும் பக்கமும் ஆடிவிடவும். சாதாரண மூச்சில சரி காலை எடுத்து வச்சுட்டு நீங்க இங்கிருந்து கைகளுக்குரிய பயிற்சி மாதிரி கையை உதறவும். தியானியங்களோட இணைந்து கொள்ளவும். கையை உதறி ஒவ்வொரு விரலா வடிவா நீவி எல்லா விரலையும் நீவி விடுவோம். ஒரு முட்டி போட்டு இப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் வளைச்சு விடுங்க. அப்படியே நீட்டிட்டு வடிவா அப்படியே வட்டமா ஒரு சுட்டு இருக்க பொத்தி பிடிச்சிட்டு நீட்டி நிமிந்திருந்து செய்யணும். நகுல் மற்ற வளமக்கா தண்ணி விடுங்க. 2 கையை ஒன்றா தட்டி விடுங்க. கையக்கு 2 அன்போடு அடி போட்டு விடுங்க. ஒவ்வொரு விரல்களுக்கு மேல ஒரு விரலை போடுவோம். நாங்க அந்த பயிற்சியில செய்யுங்க. ஒவ்வொரு விரலுக்கு மேல விரலை போடுறது எல்லாருக்கும் வராது. வந்தா சரி மற்ற விரலுக்கும் போடுங்க.
சில பேருக்கு கலரும், சில பேருக்கு நோகும். அப்படி இல்ல. இப்படி போட்டு தடாசன பயிற்சி மாதிரி 2 கையை 2 விரல்களோட கோர்த்துட்டு இப்படி நிமித்தி விடுங்கோ. வடிவா உதறி விடுங்கோ. அப்படியே பின்னுக்கு கையை பிடிச்சு தலைக்கு பின்னுக்கு பிடிச்சு அங்காலையும் இங்காலையும் நல்ல மெதுவா ஒரு சின்ன அசைவு கொடுங்கோ. அப்படியே சரி சரி உதறி விடுங்க. சரி, சின்னான சின்னி விரல், பொன்னான பொன்னி விரல், வாளை நெடுங்காட்டி வந்தோர்க்கு வழிகாட்டி ஓமமுண்டம் என்று சொல்றதாம் இது. சரியா? அந்த விரல்களுக்கான பயிற்சி தான் இது. சரி, சிறப்பு. இப்ப நிமிர்ந்திருந்து இல்ல நிறைவுக்கான நேரம். சாந்தியாசனம் எல்லாரும் நிமிர்ந்து படுத்திருந்து உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் இது. தர்மிகா ரெடி? நிமிர்ந்து படுத்திருக்கிறது, கண்களை மூடி கையை மேல் நோக்கி வச்சுட்டு இறுக்கமா வைக்காம சிரிச்சபடி சாதாரண மூச்சுல நிறைய உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்து ஒவ்வொரு உடல் உறுப்புகளா நினைச்சு கொள்ற நேரம் இது. குதிக்கால்ல இருந்து ஒவ்வொரு உடல் உறுப்புகள் நினைச்சு கொள்ளுங்க. குதிக்காலுக்கு மேல உள்ள பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, என்னுடைய முதுகில உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் நினைத்து புஜங்கள், கைகள், முழங்கைகள், என்னுடைய 2 கைகள், விரல்கள், நகங்கள் எல்லாம் நினைத்து கழுத்து பகுதி, பிறடி, தலைப்பகுதி, தலையில் உள்ள பகுதிகள் எல்லாம் நெற்றி, மூக்கு, கண்கள், விழிகள், எங்களுடைய பற்கள், உதடுகள், நாக்கு, உள்நாக்கு, கன்னங்கள், காதுகள் எல்லாம் நினைத்து கழுத்து பகுதி, உள்ளுறுப்புகள், நெஞ்சு, நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள உள்ளுறுப்புகள், வயிற்று பகுதி, வயிற்றில் உள்ள உள்ளுறுப்புகள், தொடைப்பகுதி, முழங்கால்கள், கால்களுக்கு கீழே உள்ள பகுதி, கணுக்கால், பாதங்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து அத்தனையும் நல்ல உற்சாகமா இருக்கு. எந்த இடத்துலையும் வலி இல்லை. ஒவ்வொரு விரல்களால் நினைத்து ஏதாவது ஒரு இடத்துல வலிய நோவோ இருந்தா அதை நட்டு போயிட வேண்டும் என்று நினைத்து பெயர்களால திறத்தை விட்டுற வேண்டும். அப்படி இருந்தா அப்படி இல்லை என்றாலும் என்னால நிவர்த்தி முடியும். அந்த பூச்செல்லாம் செய்த பின்பு அப்படியே இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்து முன்கை இப்படி வச்சு ஒரு கழிச்சு கொஞ்சம் கண்களை மூடினபடி படுத்திருந்து பிறகு வலது கால ஊண்டி இப்படி எழும்பி முன்னுக்கு திரும்பி 2 கைகளையும் முன்னுக்கு எடுத்து ஒன்றோடொன்று இறங்கி கண்களுக்கு மேலோட்டி 2வது தடவையாக ஒற்றி நிறைவாக ஒற்றும் போது உள்ளங்கைய மேல வைக்கிறோம் தர்மிகா. கண்களுக்கு மேல உள்ளங்கை இருக்கு, அப்படியே கீழே இறக்கும் போது விரல்கள் கண்களுக்கு மேல வரும். அந்த விரல்களின் ஊடாக நீங்க கண்ணை திறந்து பார்க்கும். அந்த நேரம் தான் கண்ணை திறக்க வேணும். திறந்து ஓடி நினைந்து எளியோர் யோகா 212வது அங்கத்துல சிறப்பித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றி கூறினபடி எல்லோரும் நல்ல வடிவா செய்யறீங்க. தொடர்ச்சியா செய்யுங்க. நிறைய பயிற்சி செய்திருந்தாங்க. அந்த பயிற்சிகள்ல நிறைய செய்யுங்க கேட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த மற்ற வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி நன்றி நாகுல், நன்றி தர்ணிகா, நன்றி தர்ஜினி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வருகிறது ஒரு யோகா தோப்பட ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்களுக்கும் இனியவர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றி தர்ஷினி. மிக மிக சிறப்பு மிக்க பயிற்சிகள், மிகுந்த சிறப்பு வாழ்த்துக்கள். கவிசை அவர்கள் இணைந்திருந்தவர் மணியக்கா கேட்கலாம். கவிசை இணைந்து செய்திருந்தீங்களா? வணக்கம் கவிசை. சத்தம் இல்லை. சரி, பார்க்கலாம். சொல்லுவாங்க சரி இல்லை என்றால் சரி. வணக்கம், நன்றி. உங்களுக்கு இந்த பயிற்சி செய்தீங்களா? நீங்கள் கனகாலம் அந்த பயிற்சி செய்யலா? ஆமாம் ஆமாம். சிறப்பா இருக்கு. மிக்க நன்றி. வணக்கம். மஜாரியாசனமா? நன்றி நன்றி. மஜாரியாசனமா பேரை வச்சா இல்லாத வீட்டுல செய்யும் போது. நன்றி தர்ஜினி. தொடர்ந்து நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.